பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். நெகேமியா 12:40. அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள். துதி செய்கிற 2 கூட்டத்தார் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நின்றார்கள். வேதத்திலே அநேக கூட்டங்களை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை வாசித்து பார்த்தால் பொல்லாதவர்களின் கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கோராகின் கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மோசேக்கு விரோதமாக எதிர்த்து பேசி அழிந்து போன ஒரு கூட்டம் என்று வாசிக்கிறோம். எரேமியாவிலே பரியாசக்காரர்களின் கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாத்தானின் கூட்டத்தார் என்று ஒரு கூட்டத்தை வாசிக்கிறோம். செத்தவர்களின் கூட்டம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அதோடு கூட நல்ல கூட்டங்களாகிய சில கூட்டங்களும் இருக்கிறது. ஆராதனை கூட்டத்தார் என்று வாசிக்க முடிகிறது. ஆடல் பாடல் கொண்ட மகிழ்ச்சியான கூட்டம் என்று வாசிக்கிறோம். தேவாலயத்துக்கு போகிற கூட்டத்தார் என்று வாசிக்கிறோம். விசுவாசிகளாகிய கூட்டத்தார் என்று வாசிக்கிறோம். இப்படி பலவிதமான கூட்டத்தாரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம் துதி செய்கிற 2 கூட்டத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் துதி செய்கிற கூட்டத்தார் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நின்றார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறோம். எதற்காக செல்லுகிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதனுடைய நோக்கம் என்ன? அங்கே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அங்கே நாம் என்ன பெயரை சம்பாதித்திருக்கிறோம் நமக்கு என்பதை சிந்திக்க வேண்டும். தேவாலயத்திலே சென்று நாம் கர்த்தரை பல வருடங்களாக ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? நமக்கு தேவாலயத்தில் என்ன பெயர் இருக்கிறது? நமக்கு தேவாலயத்தில் எப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறது என்பதை சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே வாசித்தோம் துதி செய்கிற கூட்டத்தார். அப்போ இவர்களுக்கு வேலையே துதிப்பது தான். தேவாலயத்திற்கு போய் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். தேவாலயத்திலே துதிக்கிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? அல்லது ஜெபிக்கிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? அல்லது வேதத்தை எடுத்து வேகமாக சிலர் பிரசங்கத்தில் வசனத்தை வாசிப்பதற்கு போட்டி போட்டு கொண்டு இருப்பார்கள். அதில் ஒரு 10 பேர் எப்பொழுது மாறி 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 போட்டி போட்டு வசனத்தை வாசிப்பார்கள். சிலர் ஒரு ஜெபக்குறிப்பை சொன்ன உடனே ஜெபிப்பதற்கு போட்டி போடுவார்கள். ஒரு காரியத்திற்காக யாராவது ஜெபியுங்கள் என்று சொன்னால் ஒரு 10 பேர் வேகமாக, அதுதான் எழுப்புதலுக்கு அடையாளம், அதுதான் ஜெபத்தினுடைய ஒரு வாஞ்சை. அப்படிப்பட்டவர்களை ஜெபிக்கிற கூட்டத்தார் என்று நாம் சொல்ல முடியும். சிலர் தவறாமல் ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். சிலர் சீக்கிரமாகவே வந்து அமர்ந்து விடுகிற ஒரு கூட்டத்தாராக இருப்பார்கள். சிலர் ஊழியத்தை தாங்குகிற கூட்டத்தாராய் இருப்பார்கள். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் குறை பேசி கொண்டே இருப்பார்கள். ஆலயத்தில் எதை சொன்னாலும் குறை பேசுவார்கள். ஊழியக்காரரை குறை பேசுவார்கள், பிரசங்கத்தை குறை பேசுவார்கள், ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற சில அறிவிப்புகளை குறையாக பேசி கொண்டிருப்பார்கள். இப்படி பலவிதமான மக்களை பார்க்க முடியும். கஞ்சத்தனம் நிறைந்த கூட்டத்தார் இருப்பார்கள். ஊழியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத கூட்டத்தார் இருப்பார்கள். இப்படி பலவிதமான கூட்டத்தாரை குறித்து வேதமும் சொல்லுகிறது. இன்றைக்கு நாமும் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பலர் பின்பற்றினார்கள். ஆனால் அதிலே பல வகையான ஜனங்கள் இருந்தார்கள் என்று பார்க்க முடியும். குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் இருந்தார்கள். சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டம் பின்னாலே போனது என்று வாசிக்கிறோம். அதே போல் வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் போனது. சிலர் கடமைக்காக ஆராதனைக்கு வருவார்கள். கிறிஸ்தவனாய் இருக்கிறோமே என்பதற்காக ஆராதனைக்காக வருவார்கள். ஆனால் தேவாலயத்தில் வந்து துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சிலருக்கு
கொயரில் இருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது ஒரு பெருமையாக இருக்கும், நான் கொயரில் இருக்கிறேன் என்று. நல்லது. இப்படி தேவாலயத்தில் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு பெயரை சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிலே நல்ல கூட்டத்தாரில் ஒருவராக இருப்பது நல்லது. இங்கே துதிக்கிற கூட்டத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நாம் எந்த கூட்டத்தார் என்பதை இன்று கால வேளையிலே முடிவெடுத்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான பெயரை உங்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறதாக ஒரு பெயரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவாலயத்திலே நாங்கள் நற்சாட்சி கொண்ட கூட்டத்தாராக செயல்பட, அந்த கூட்டத்திற்குள் நாங்கள் எங்களை இணைத்து கொள்ள கிருபை செய்வீராக. பொல்லாப்பையோ அல்லது பரியாசத்தையோ உண்டு பண்ணுகிற கூட்டத்தாராய் அல்ல, சாத்தானுடைய கூட்டத்தாராய் அல்ல, செத்தவர்களின் கூட்டத்தாராக அல்லாதபடிக்கு நாங்கள் துதிக்கிற கூட்டமாக, ஜெபிக்கிற கூட்டமாக, கர்த்தரை நேசிக்கிற கூட்டமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.